If you can't slap, if you can't touch your woman wherever you want, you can't kiss, you can't use cuss words, I don't see emotion there. There's nothing unconditional about it. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர், ஒரு அற்புதமான ஒரு கலைஞர், ஒரு டைரக்டர், ஒரு திறமைசாலி. இவர் எடுத்த ஒரு காவியம், ஒரு ஓவியம், ஒரு ஆர்ட்டை பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து யாருக்கானது இல்ல அப்படின்ற ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஆல்பா மேல் பாக்காதீங்க, தயவு செஞ்சு கட் பண்ணிட்டு தயவு செஞ்சு போயிருங்க. நீங்க திருந்த மாட்டீங்க எப்படியும். 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு உங்களை திருத்துறதுக்கே. வந்து இன்னைக்கு எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்? சூப்பர் ஸ்டார் ரன்வீர் கபூர் நடித்த தி அனிமல். அனிமல்ல ஃபில்டர் பண்ணி ரொம்ப வடிகட்டி எடுத்தோம் அப்படின்னா சில பாசிட்டிவ்ஸ் சொல்லி ஏதாவது இருக்கும். அது வந்து உங்களுக்கு என்ன? ஒரே பாசிட்டிவ் ரன்வீர் கபூர் மட்டும் தான். என்னதான் அது சைக்கோ சோசியோபேத் கேரக்டரா இருந்தாலுமே அந்த நடிச்சிருந்தது தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கேமா நிறைய ஏஜ் டிஃபரன்ஸுக்கு அந்த உடம்பு ஏத்தி இறக்குறது இந்த மாதிரி நிறைய இருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு சில சீனா பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு. படம் ஆரம்பிக்கிறப்ப அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன பையன் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். இந்த ஜென்மத்துல நான் பையனாவும் நீங்க அப்பாவும் இருக்கீங்க, அடுத்த ஜென்மத்துல நான் அப்பாவா இருக்கேன், அப்பா எவ்வளவு பாசம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது நல்லா இருந்துச்சு. அதுவும் கடைசி சீனும் கனெக்ட் ஆகும். அதனால இந்த கடைசி ஒரு 10 நிமிஷம் டைலாக் பேசுவாங்களே படத்துல ஃபர்ஸ்ட் வந்தோம்னா படமே முடிஞ்சிருக்கும். அது இப்படி தீத்தா இப்படி 3.5 மணி நேரம் நான் படம் இருக்குது. 3.5 மணி நேரம் நான் படம் இன்டர்வல் ஒரு 1/4 மணி நேரம். படத்துக்கு முன்னாடி போய் உட்காந்து அப்படின்னா 10 நிமிஷம் ஆயிடும். ஒண்ணு யோசிப்பா 4 மணி நேரம். இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. இன்னொரு ஒரு ஆக்ட்ரஸ் வருவாங்கல்ல, இவர் போய் சீட் பண்ணுவாரு. அது உனக்கு பாசிட்டிவ். அது எல்லாருக்கும் பாசிட்டிவ் கிடையாது. பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. இன்னொரு ஒரு கருத்து மட்டும், ராஷ்மிகா இந்த படத்துல லைட்டா நடிச்சிருப்பாங்க. ஆமா, இது ஒரு பாசிட்டிவ் வேணா சொல்லலாம். அந்த ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி நான் லீனியரா போயிட்டு வரும்ல. ஒரு ஈவெண்ட்ல ஆரம்பிச்சு அந்த ஈவெண்ட் எப்படி ஆச்சுன்ற மாதிரி பிளாஷ்பேக். ஆமா, அது நல்லா இருந்துச்சு. கரெக்ட். அவ்வளவுதான். ஆரம்பிக்கலாங்களா? இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஓவராலா உனக்கு ஒரு மைண்ட் செட் ஒன்று வந்துருக்கும்ல? எனக்கு உண்மையிலே அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு ஏன்னா ஆக்சுவலா ஒரு கேரக்டர் ஸ்டடி மாதிரி போயிருந்ததுன்னா கூட அது வேற மாதிரி இருந்திருக்காது. ஏன்னா இப்போ ஹீரோ கேரக்டர் வந்து சோசியோபேத் தான். அதே ஒரு கேரக்டர் ஸ்டடி மாதிரி போய் இந்த கேரக்டர் இந்த இடத்துல எப்படி போகுது, லியோவும் இப்ப கேரக்டர் ஸ்டடி தான் போச்சு. அந்த மாதிரி அந்த கேரக்டரை மட்டும் நம்ம கவர் பண்ணியிருந்தா ஓகே, ஒரு டிஃப்ரெண்டான படமா இருந்திருக்கும். ஒரு கெட்டவன் அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்றான்றது இது இருக்கு. அவன் தான் ஹீரோ, அவன் பண்றதெல்லாம் கரெக்ட் தான். அதுக்கு வந்து ஒரு மழுப்பலுக்கு வந்து நான் எங்க அப்பனுக்காக நான் பண்றேன். அதுதான் டென்ஷன் ஆச்சு எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு. ஏன்னா உங்க அப்பா ஒரு ஆளு செத்து இருந்தா கூட அந்த ஒரு ஆள் தானே செத்துருப்பான். நீ ஒரு 1000-2000 பேர் கொள்ற, நியாயம் பார்த்தா நீ தான் வில்ல. இதுக்கு வில்லன்னு தனியா வேற கடைசியில ஒண்ணு கொண்டு வரானுங்க. அவனும் அதே ஆள் தான், அதே மாதிரி தான் கொள்றான். இவன் முடி வச்சு கொள்றான், அவன் ஷார்ட் ஹேர், அவன் லாங் ஹேர். எனக்கு எப்படி இருந்துச்சு அந்த படம் முடிகிறப்போ மண்டைக்குள்ள ஒரு போய் சத்தம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த படம் ஃபுல்லா எல்லா கேரக்டரும் கத்திக்கிட்டே தான் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் வந்து ஒரு கான்வர்சேஷன் இப்படி ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ற வரைக்கும் அமைதியா போய் பாத்துருக்கீங்க, டக்குன்னு போயிடுவாங்க. எனக்கு ஒரு பாயிண்ட்ல தோணுச்சு, அந்த கேரக்டர் ஆல்பா மேல ஒரு சில டாக்ஸிசிட்டி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, பார்த்து முடிச்சுட்டு வெளில வரும்போது நம்மளும் நக்கலா தெரியும். அந்த மாதிரி அப்படி ஒரு மாதிரி ஆகுது. கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். அந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, சில பேர் சொல்லுவாங்க சினிமா தானே எடுத்துக்கோங்க, என்டர்டைன்மெண்ட் எடுத்துக்கோங்க, யாரும் வந்து இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் ஆகாதீங்க. நீ என்னடா சொல்றது, எங்களுக்கு தெரியும், நீ மூடு. எனக்கு தெரிஞ்சு சினிமா மாதிரி பெருசா இன்ஃபுளுன்ஸ் பண்றது வேற எதுவுமே கிடையாது நினைக்கிறேன். நான் இன்ஃபுளுன்ஸ் ஆகணும், நான் கத்துக்கணும்னு கத்துக்கிறத விட பேசிவ் இன்ஃபுளுன்ஸ் சொல்லி ஒன்று இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எடுக்கப்படுற சினிமா வந்து கண்டிப்பா நல்லபடியா எடுத்துதான் ஆகணும். கேரக்டர் கெட்ட கேரக்டர் தெரியும், ஆனா அவன் தான் ஹீரோ, அவன் பண்றதுலாம் நல்லதுன்ற மாதிரியே போகும். கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தோட ஹீரோக்கு வந்து அப்பானா வந்து பயங்கர பாசம். அப்படிப்பட்ட அப்பா வந்து என்ன பண்றாரு, பயங்கரமான பெரிய பிசினஸ் மேன். அந்த பிசினஸ் மேனால தன்னோட பையன் கூடயோ இல்ல வந்து குடும்பத்து கூடயோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அப்படி ஸ்பெண்ட் பண்ணாதனால பையனால வந்து ஒழுங்கா வளர முடியல. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பையனுக்கும் அப்பாவுக்கும் நான் கடைசியா என்ன நடந்துச்சு, அவன் பண்ற வேலைகள்லாம் என்ன அப்படின்ற கதை ஆரம்பிக்குது. அடுத்தது ஆக்சுவலா எனக்கு ஃபர்ஸ்ட் சீன் ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு அப்பாக்காக வந்து ஓடுறான், பயங்கர பாசமா இருக்கான்றது ஃபர்ஸ்ட் சீன்லயே எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. எனக்கு வந்து ஓகே நல்ல படமா தான் இருக்குமோ நினைச்சு அப்படி ரெடி ஆகி ஓகே அப்படின்னு உட்காந்தா ஏன் முன்னாடி வந்து 10 ஸ்டெப் பின்னாடி போன்ற மாதிரி ராஷ்மிகாவோட இன்ட்ரோ. அதாவது ராஷ்மிகா வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டோட தங்கச்சி, என்கேஜ்மெண்ட் ஆகுறதுதான் இன்ட்ரோவே. தலைவர் போய் பாப்பாரு, என்கேஜ்மெண்ட்ல ஒரு பொண்ணு வந்து நிக்கிறான், அதாவது ஃப்ரெண்டோட தங்கச்சி நிக்கிறான். ஃப்ரெண்டோட தங்கச்சி எது என்ன பண்றான், குறுகுறுன்னு பாத்துட்டு அதுவே முதல் தப்பு. ஆல்பா எல்லாம் அப்படிதானே பாப்பாங்க.
சோ அவர் பாக்குறாங்க, பார்த்தோன்னே இவருக்கு வந்து பிடிச்சிருச்சு, பயங்கரமான லவ் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவோம், அவங்க அண்ணன்ட்டே போயிட்டு பொண்ணு கேட்பான். பொண்ணுன்னா பொண்ணு கேட்க மாட்டான், கல்யாணத்தை நிறுத்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி ஆல்பா மேல் இதுல வந்து அவன் அதுதான் பொண்ணு கேட்பான். அவங்க அண்ணன் சரியான தற்கொலையா இருக்கான். வழக்கமா என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் டென்ஷன் ஆகும். அவன்ல சொல்ற நீ மச்சான் மச்சான் சொல்லி தான் இப்படி பேசுறான். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, லெட்ஸ் கோ பேக் இன் டைம். எதை எக்ஸாம்பிள் சொல்றாரு? கற்கால மனிதர்கள். அந்த காலத்துல வந்து எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய மிருகத்தை அடிச்சோ இல்ல ஈட்ட தூக்கியோ இல்ல தன்னோட பலத்தை காமிச்சுனா இவன் நான் தான் வந்து பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி காமிக்கிறது ஒரு ஆல்பா. ஒரு மிருகம் எப்படி தன்னோட அதே மாதிரிதான் கற்கால மனிதர்கள் தேடினாங்க. இவங்க வந்து ஒரு வகையாம். இன்னொரு பக்கம் இருக்கிறது வந்து நார்மல் மனுஷன். சோ என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஆளுங்களோட தான் நான் வந்து குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றுக்கணும்ன்றத பொண்ணுதான் பண்ணுவாங்க. சோ இப்ப நீ தான் முடிவு பண்ணணும் யார் கூட வந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. வித்தியாசமான கேரக்டரா இருக்காரு. அதோட முடிச்சுக்கலாம். அந்த பொண்ணு அப்படி ராஷ்டிரிக்கு நடந்து போவா, உனக்கு வந்து பெரிய பெல்விஸ் இருக்கு. அவளு என்ன பண்ணுவா, டென்ஷன் ஆக மாட்டா. ஓ அப்ப நீ என்ன ஃபேட்னு சொல்றியா அப்படின்பா. அப்ப கூட ஃபேட்ன்ற கோவம் தான் வருது. ஹராஸ் பண்றாரு. ஃபேட் நான் உனக்கு சொல்ல வரல, பெரிய பெல்விஸ் இருக்கிறதுனால நீ நிறைய குழந்தைகளை உன்னால அகாமடேட் பண்ண முடியும். ஹெல்தி சைல்டு அகாமடேட் பண்ண முடியும். அதாவது இப்ப என்ன சொல்றான் அவன், நீ என் கூட கல்யாணம் பண்ணிட்டு என் கூட வந்து குடும்பம் நடத்தி குழந்தை பெத்துக்கிறதுக்கு தான் உனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவன் சிம்பாலிக்கா சொல்றான். கேட்டா இதுதான் ஆல்பா மேல். அப்புறம் எதுக்குடா நம்மளாம் சிவிலைஸ்ட் ஆனோம்? சிவிலைசேஷன் எல்லாம் எதுக்குடா நடந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு உண்மையாவே ஆல்பா மேல் யார சொல்லணும் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட அப்பாவோட காசுல உட்காந்து சாப்பிடாம தானா உழைச்சு ஒரு வேலைக்கு போய் தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக ஒரு மேல வரான்ல, அவன் தான் ஆல்பா மேல். இதுல ஆல்பா மேல் சொல்றாரு நம்ம ஹீரோ. அவர் கடைசியா ஏதாவது தனியா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாரா இல்ல தனியா ஒரு வேலைக்கு போனாரா? அவங்க அப்பா வாங்கி வச்ச பண்ண பிசினஸையே அதை எடுத்து நடத்துறதுக்குள்ளேயே இவ்வளவு போராட்டம். எதனால இவ்வளவு கோவமோ வெறுப்பு வருது அப்படின்னா, ஓகே நம்ம புரிஞ்சுக்கிறோம், இல்ல இதெல்லாம் கற்பனை தான் புரிஞ்சுக்கிறோம், இல்ல தப்புன்னு தெரிஞ்சிச்சு. உண்மையாவே ஆல்ரெடி இந்த மாதிரி இருந்திருப்பாங்கல்ல, ஆல்ரெடி இருக்கிறவங்க இருப்பாங்க. இப்ப இதான் கரெக்ட், பொன்னாடி போட்டு அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, இந்த மாதிரி அந்த மாதிரி ஆட்கள் இதை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியும், சரிதான் ஹீரோவே இப்படி பண்றான், அப்ப நான் பண்றது என்ன தப்பு. இன்னொரு என்னன்னா, அந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கவங்க ஒரு பக்கம், அந்த மாதிரி இல்லாம ஒரு எட்ஜ்ல ஒருத்தன் இருப்பான். ரியல் டைம் எக்ஸாம்பிள் தான். என் கூட காலேஜ்ல படிச்ச பையன், நான் படம் பார்க்க முன்னாடி ஸ்டோரி போட்டிருந்தான். இந்த ஃபெமினிஸ்ட் வேர்ல்ட்ல ஒரு மேல் படம் இப்பதான் வந்திருக்கு, சூப்பரான படம், இதை கண்டிப்பா எல்லா ஆம்பளைங்களும் பார்க்கணும். இதை பார்த்துட்டு பெண்கள் கதறதெல்லாம் நல்லா இருக்கு, ஃபெமினிஸ்ட் கதறதெல்லாம் நல்லா இருக்குன்ற மாதிரியே நம்ம சொல்லியிருந்தோம். இப்படி ஃபெமினிஸ்ட்ல சூடோ ஃபெமினிஸ்ட் ஒண்ணு இருக்கோ, ஆல்பால இவனுங்கெல்லாம் சூடோ ஆல்பாஸ். இப்போ பார்டர் லைன்ல இருக்கவனுக்கு மோட்டிவேட் பண்ணி இல்லாத ஒரு விஷயத்த அவன் இன்டியூஸ் பண்றான். அவன் போய் இப்ப இதை பார்த்துட்டு போய் பண்ணானா என்ன ஆகுது? ஆக்சுவலா இன்னொரு கேள்வி வருது அப்படின்னா, கெட்டதை பார்த்து நீங்க இன்ஃபுளுன்ஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நல்லதை பார்த்து நாடு உடனே அடுத்த நாளே முன்னேறிடுச்சு அப்படின்னு கேள்வி வருது. நான் என்ன சொல்றேன், பெரியார்னு ஒருத்தர் இருக்காரு, அம்பேத்கர்னு ஒருத்தர் இருக்காரு, இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் எவ்வளவு பேசியிருப்பாங்க. பேச 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 பேசதான் இப்போ வந்து ஒரு இந்த ஜாதி விஷயமா இருக்கட்டும், மத விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் அந்த சண்டையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே மாதிரி நல்ல சினிமா நல்ல விஷயங்கள் ரீச் ஆகிறதுக்கு டைம் கண்டிப்பா எடுக்கும். நீங்க என்ன பண்ற, நல்ல சினிமாவை பார்த்து நீ இன்ஃபுளுன்ஸ் ஆக மாட்டேன், அப்புறம் கெட்ட சினிமாவை பார்த்து நீ இன்ஃபுளுன்ஸ் ஆகக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி திமிர் எடுத்து போயிட்டு நீ கேவலமான படத்தை எடுத்து வச்சு அப்படின்னா, இப்ப அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து கருத்துச்சோறுகள்ல இருந்து நம்ம இப்ப வந்து படத்துக்கு வரும். இப்போ வந்து ஆல்பா மேலுக்கான அவர் வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம ஹீரோ வந்து கொடுத்துட்டாரு. அவங்களுக்கு ஒரு சிந்தனை வருது, ஹீரோயின் மணிப்புலேட் ஆயிட்டாங்க, சரியாதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட் அப்படியே கட் ஆயிடுது. நம்ம ஹீரோட அக்கா இருப்பாங்க, அக்காவோட ஹஸ்பண்ட். சோ அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா வில்லன். ஹீரோட அப்பாவோட பிசினஸ் வந்து எப்படியாவது நான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஒரு ஆளு. எப்படான்னு தெரியுற நீ. இப்ப அவனுக்கு ஹீரோக்கு தான் முட்டிக்கும். அதுல ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து தாத்தாவோட 60வது பர்த்டே நடக்கும். அதுல பார்த்தா அப்படின்னா நம்ம ஹீரோவோட மாப்பிளைக்குமா அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து முட்டிக்கும். வந்து ஒரு கடத்துல வந்து என்ன சொல்றாங்க, நம்ம ஹீரோ மேலதான் தப்பு, நீ தான் போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ வந்து அக்கா வந்து சோகமா உட்காந்துருப்பாங்க, சே நம்ம தம்பிக்கோ புருஷனுக்கோ அப்படி சண்டை நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு பிளாஷ்பேக், அக்கா மாதிரி எவ்வளவு பாசமா இருக்காரு வேற மாதிரி ஒரு பிளாஷ்பேக். அந்த ஒரு ஆளு காலேஜுக்குள்ள கிட்டத்தட்ட AK-47 எடுத்துட்டு போறாரு, ஒரு துப்பாக்கி எடுத்து போய் டபடபடபடன்னு தான் அக்காவை கலாய்ச்ச ராகிங் பண்ண ஒரு கும்பல போயிட்டு சொல்ல போறாரு. அப்ப அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பான். ஆமா, முழு படமா பார்த்தோம்னா கூட புரிஞ்சுக்கிறவங்க இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு ஃபயர் விட்டு ஆல்பா மேல்லாம் இப்படிதான் இருக்கணும், இது பண்ணதான் கெத்து அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? அங்கதான் பிரச்சனையே வருது. இப்ப இந்த சோசியல் மீடியால இப்ப சும்மா கரெக்டா பேசுற விஷயமே தப்பா போய் சேருது. நீ தப்பா தான் எடுக்கிற. சித்தால ஆக்சுவலா ஒரு அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஹீரோயின் வந்து தனக்கு நடந்த பிளாஷ்பேக்க சொல்லும் போது சித்தார்த் என்ன பண்ணுவாரு, எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு, நான் போய் அவனை கொல்றேன். அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, இப்ப கூட உனக்கு கொல்லணும்னு தான் தோணுது, நான் எப்படி அதுல இருந்து வெளியில வந்தேன்றதுலாம் உனக்கு தோணல. இந்த இடத்துலயுமே அக்கா தம்பி பாசம்னா அக்காக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றா, அதை விட்டுட்டு துப்பாக்கி தூக்கிட்டு போறான். ஆல்பா மேலுக்கு ரெண்டு முக்கியம், ஒண்ணு கண்ணு, இந்த பக்கம் பொண்ணு, ரெண்டு இருந்தாலும் அவங்க இருக்கவே முடியும்.
இப்போ அப்படியே பிளாஷ்பேக்ல இருந்து முடிஞ்சு நம்ம வந்து ரியல் டைமுக்கு வரோம். ஹீரோ வந்து மன்னிப்பு கேட்டுறாரு. ஆனா அவங்க அப்பாவுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஆட்டிடியூட் வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை. நீ வந்து என் மாப்பிள்ள மாதிரி வர முடியாது, அவன் தான் பிசினஸ் சூப்பரா நடத்தலாம்னு சொல்லி கம்பேர் பண்ணுவாரு. எப்படி அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் சூப்பரான ரிலேஷன்ஷிப். அப்படி சொன்னாலே யாரும் எந்த பையனா தான் கடுப்பா தான் சரி, ஆமா ஆமா உங்களுக்கு உங்க மாப்பிள்ள தான் பெருசு, நான் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி திமிரா பேசினோடனே அப்பா வந்து அடிச்சு என் வீட்டுல நீ இருக்க தேவையில்ல, நீ வந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுவாரு. அதாவது இவ்வளவு எமோஷனலான சீன் நடக்கும். ஆக்சுவலா இந்த படத்துல இருக்க எமோஷனல் சீனுக்கும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். எப்பப்பெல்லாம் ஒரு நல்ல எமோஷனல் சீன் மாதிரி வருமா அப்ப கெடுக்கிறதுக்குனே இந்த ஹீரோயின் கேரக்டர் வரும். எமோஷனல் சீன் நடக்குமா அப்படி வெளியே வந்தாலே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஆல்பா மேல் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாரு. அதுல அப்படி ட்ரிகர் ஆகி இன்ஃபுளுன்ஸ் ஆகி கரெக்ட் தானே நம்ம ஆல்பா மேலுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டை விட்டு ஓடி வந்துருவாங்க. இதை வந்து நம்ம போயிட்டு ஹீரோ போயிட்டு தன்னோட அப்பா கிட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆனா அவங்க அப்பா வந்து சிப்பா அப்பா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றது கூட பரவாயில்ல, பொண்ணு வீட்டுல ஒரு கன்வின்ஸ் அங்கதான் மெயின் மேட்ரு. அவங்க இவங்க பண்ணது கேவலமான ஒரு தப்பு. எங்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்படி சொல்லாம கொள்ளாம வெளியே வர்றதுன்றது தப்பு. அது நீ எப்படி வந்து எமோஷனலா அதை ஹேண்டில் பண்ணணும் அதெல்லாம் பண்ணல. அது வந்து ஒரு காமெடி வச்சு மழுப்புறது. அந்த ஹீரோயின் குடும்பமே காமெடி பண்ணும். அந்த சீனே பார்த்தோன்னு வச்சுக்கேன் ஒரு ஃபன்னான ஒரு மொமெண்டா மாறிடும். அந்த சீன் ஆக்சுவலா எமோஷனலா இருந்திருக்கணும். ஆனா அவனை என்ன பண்ணிட்டாங்க, சாங்குக்கு லீடு பொண்ணோட குடும்பத்துக்கு முன்னாடியே பொண்ணு கூட பச்சைக்கு வேற இதுல யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க. இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா பணக்காரனா இப்படிதான் இருப்பானா, பணக்காரனா என்ன வேணா பண்ணலாமா அந்த மாதிரி ஒரு தாட் தான் எனக்கு கடைசியில வந்துச்சு. இப்ப பணக்காரத்துல ரொம்ப ஹம்பிளானவங்களும் இருக்காங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றவங்களும் இருக்காங்க. அந்த படத்துல பார்த்தா எவனுமே ஒழுங்கா இருக்க மாட்டான், எல்லாமே திமிராதான் இருப்பான். பணம் காசு வந்துருச்சு ஆடாதீங்க, நாசமா போயிருவடா. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் கதையே கிடையாது. இதுக்கு கதையை ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் வந்து இவங்க கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன பண்றாங்க, இவங்க வந்து அமெரிக்கா கிளம்பி போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் 2 குழந்தைங்க பிறந்தது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா இந்தியாவுக்கு வராது. என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு வந்து எதிரிங்க நிறைய இருக்காங்க. அவங்க வந்து அவங்க அப்பா வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க, புல்லட் எல்லாம் இறங்கிடும். சோ அதை பார்த்து பதறி போய் நான் எங்க அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி வருவாப்ல. அந்த இடத்துல திரும்ப பார்த்தா அவங்க அப்பாவுக்கும் அவங்க பையனுக்கும் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு எமோஷனல் ஒரு பார்த்து கேவலமான சீனு, ஒரு நல்ல சீன். புல்லட் நெஞ்சில இறங்குறப்போ எனக்கு வந்து ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. ஆனா 2வது டைம் பாக்குறப்போ நீ இல்லன்றதை நான் அப்பதான் ரியலைஸ் பண்ணேன். ஹீரோக்கு வந்து சும்மாவே அப்பா மேல பாசம் இருக்கும். அதனால எங்க அப்பாவுக்கு இதுக்கப்புறம் எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பாரு. கூட ஹெல்ப்புக்கு அப்புறம் யாரை கூட்டு போறாரு அப்படின்னா அவங்களோட கசின்ஸ் ஒரு 300 பேர் இருப்பாங்க. அதுதான் ஹைலைட். அவங்க போயிட்டு எனக்கு வந்து ஹெல்ப் வா அப்படின்னு சொல்லி கூட்டு வருவாங்க. அவங்க ஓகே நம்பிக்கை பிரதருக்கு ஹெல்ப் அவனுக்கு கூட்டு வருவாங்க. இல்ல ஃபாரின் கல்ஸ் எல்லாம் கூட்டு வந்து அவங்க ஜாலியா இருப்பாங்க. அந்த பிரதர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். வீட்டுக்கு வர்றப்போ இந்த மாதிரி வந்து பொண்ணுங்களை கூட்டு வந்து ஜாலியா இருப்பாங்க. இது நடக்குதான்னு கேட்டா மேபி ரியாலிட்டி நடக்கலாம். ஆனா அது நீ திரும்பவும் எப்படி எடுத்துட்டு வந்து திரும்பவும் ஒரு பண்ணு. இதுவே வந்து ஒரு வில்லன் பண்ணிருந்தான். வில்லன் தம் அடிச்சுக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு பொண்ணுங்களை போய் அடிக்கிறது இதெல்லாம் பண்றப்போ இப்படி இருக்கான் அப்படின்றது. இதை வந்து ஹீரோ சைட்ல இருந்து பண்றப்போ அது ஒரு பண்ணு. இப்ப இதுல என்ன ட்விஸ்ட்னா ஹீரோ வந்து அப்ப வந்து போதனை பண்ணுவாரு. உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுல, மூடிட்டு இருக்கணும்ல, போதனை பண்ணி அனுப்பி விட்டு அப்படியே இன்டர்வலுக்கு அப்புறம் அவர் ஒரு பொண்ணை கூட்டு வந்து ஜாலியா இருப்பாரு. இப்போ வந்து ஹீரோக்கு என்ன வேலை அப்படின்னா என் அப்பா வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணது யாரு அவனை கண்டுபிடிச்சு அவனை கொல்லணும். திடீர்னு பார்த்தா ஒரு சீன்ல வந்து நம்ம மாப்பிள்ளையை போட்டு குழந்துட்டு இருப்பாரு, கழுத்தை நினைச்சு கொண்டுட்டு இருப்பாரு. அப்பதான் தெரியும் கொலை பண்ண ட்ரை பண்ணது மாம்ஸ் தான். இப்போ வந்து அந்த மாம்ஸுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு அப்படின்னா நம்ம பப்ளு என்ன பண்ணுவான், இது நானே இறங்கி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தற்குறியாது கூட்டிட்டாவது இருந்திருக்கலாம். நானே வரட்டு வீட்டுக்கு வந்து சுத்துருவான். அடையாளங்க கூட வந்து அடையாளம் தெரியக்கூடாதுக்காக மாஸ்க் எல்லாம் பெரிய பெரிய சிங்க மாஸ்க் எல்லாம் அனிமல் மாஸ்க் தான் போட்டுருவாங்க. அனிமல் படம் வச்சுட்டு அனிமல் மாஸ்கே போட்டுருவாங்க. 2 பக்கமும் துப்பாக்கி சண்டை நடந்துட்டு இருக்கும். அது கூட ஓகே, ஏதாச்சும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பப்ளோட இன்னொரு கும்பல் வந்து கோடாலி கையுமா வருவாங்க. இந்த பக்கம் இறங்குறது யாரு அப்படின்னா நம்ம ஹீரோ மட்டும் தான். கையில ஒரே ஒரு கோடாலி வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ இது ஃபயர் எக்ஸ்டிங்விஷருக்கு ஒரு கோடாலி வச்சிருப்பாங்க. அந்த கோடாலி எடுத்துட்டு போவாரு. எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள். கைதி படத்துல தான் நடக்குது நினைக்கிறேன். அந்த மிஷின் கன்னை எடுத்து பண்றது. கைதி இந்தியா லெவல்ல அந்த சீன் வந்து ஹிட் ஆயிருச்சுல, அதனால எல்லாரும் யூஸ் பண்ணாங்க. ஊட்டியில கண்டு வச்சுட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்து இருக்கிற 200 பேரும் 300 பேரையும் சுட்டு தள்ளிடுவாரு. நம்ம பப்ளு என்ன பண்ணுவோம், நைஸா வந்து செத்த மாதிரி நடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த கன்ல இருந்து இறங்கி வந்ததுக்கு அப்புறம் டப்புன்னு சுடுவாரு. ஆமா சுடுவாரு. ஆனா இந்த ஹீரோக்கு ஒன்றும் ஆகாது. ஆனாலுமே எந்திரிச்சு வந்து நம்ம பப்ளு வந்து போட்டு தள்ளிட்டு இவரும் பொட்டுன்னு விழுந்துருவாரு. இங்கதான் வந்து இன்டர்மிஷன். அதோட படத்தை முடிச்சிருக்கலாம். அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் போகுது. அது ஐயோ உனக்கு இலக்குதுல. ஆமா கொஞ்சம் இடமாத்தான் இருக்கு. ஹீரோ வந்து நிறைய பேர் கொண்டுட்டாரு, அது பெரிய தப்பு. இன்னொரு பக்கம் இவருக்கு அடிபடுச்சு. அடிபடுறதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வராங்க. அந்த டாக்டர் கிட்டே திபுரா தான் பேசுறாரு. இருந்தாலும் ஆக்சுவலா என்ன ஆயிடும்னா ஹார்ட்டுமே பயங்கரமா வீக் ஆயிடும். டிரான்ஸ்பிளான்ட் பண்ற ஆள் தேடுவாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ்ன்றதால எனக்கு தெரியல நீங்க எவ்வளவு நாள் உயிரை இருப்பீங்கன்னு தெரியலன்ற மாதிரி சுச்சுவேஷன் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஆள் என்ன பண்ணணும், மூடிக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் தான் டாக்ஸிசிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இது வந்து ஒரு டென்ஷனான ஒரு சீன், ஒரு எமோஷனலான சீன் வரும். இதை கெடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் கேட்டாங்க. ஹீரோயின் என்ன பண்ண சும்மா இல்லாம ஹீரோ வந்துட்டு நீ ஏன் அப்படி பண்ற இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, கை ஒரு ஏர்பாட்ஸ் எடுத்து காதுல வைப்பாரு. என்னன்னு கேள்வி இவங்க 2 பேரும் வந்து தனியா இருக்கிற ஆடியோ அது வரைக்கும் அசிங்கமா திட்டு ஹீரோயின்
இதெல்லாம் நீங்க வச்சிருக்கியா ஏய் சூப்பர்டா அப்படின்னு உடனே ஒரு சிரிப்பு. ஜட்டி பத்திரம் போலாம் தெரியுமா? அப்பதான் எனக்கு தோணுச்சு பணக்கார பசங்களுக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை வருதுல்ல. வந்து ஜட்டி வந்து ரொம்ப என்னது ஹேண்ட்மேடா, ஸ்பெஷலி மேடு. அது வந்து உங்க டிடர்ஜென்ட் எல்லாம் போட்டு வேலைக்காரங்க அது ஒரு மாதிரி ரஃப் ஆயிருச்சா, ரேஷஸ் வந்துருச்சான். அத சண்டை எடுத்தது கூட பரவாயில்ல, அது துவைச்சவன்ட்ட நீ இதை போடுமா சார் ஒரு மாதிரி எரியுது, ஏன் ஷேவ் பண்ணியா, ஷேவ் பண்ணதுக்கு ஒரு போதனை கொடுப்பான் அவன்கிட்ட. அப்புறம் ஹீரோயின் சொல்யூஷன் கொடுப்பாங்க, நாளையில இருந்து உனக்கு 365 நாளைக்கும் 365 ஜட்டி நான் வாங்கி வச்சிடறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஹீரோயின் அதுக்கு மேல ரேஷஸ் இருக்குன்னு சொன்னோன்னே சரி காட்டு, அத்தனை பேர் நின்று இருப்பாங்க, சரி காட்டு. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா தானே ஒரு நான் மிரண்ட சீன் அதுதானே. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆகிட்டு இவன் வந்து கியூர் ஆயிடுவான். அந்த பிரச்சனை இருக்கும்போது இந்த மாதிரி தொப்பெல்லாம் போட்டு எல்லாம் நடக்கும், கியூர் ஆகி உடம்பெல்லாம் ரெடி ஆயிடும். இப்போ ஒரு பெரிய பில்டிங், ஓகேவா, ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கீங்க, ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க அந்த வீட்டுல. அந்த வீட்டுல நடு அந்த கார்டன்ல ஒருத்த அம்மனை குண்டியா நடந்து வரான்னா, அட கர்மம் பிடிச்ச காட்டேரிக்கு பிறந்தவனே, என்னையா அது உள்ள ஒருத்தன் என்னை பார்த்தவன டவுசர் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அம்மனை மாணிக்கிறான். இதான் கொரில்லா செல்லு. பொதுவா ஒரு நார்மல் அறிவு இருக்க மனுஷனுக்கு என்ன தோணும், யாரா அவன் லூசு பையன்ட்டு திட்டதானே தோணும். கொண்டாடுவானுங்க அவனுங்க எல்லாம், ஏதோ தியாகி இது பண்ண மாதிரி வானத்துல துப்பாக்கி எல்லாம் சுடுவாங்க. யாரா இவனுங்க எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? அது உடம்பு சரியில்லாததுல இருந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி நார்மல் ஆகிறது வரைக்கும் ஒரு கஷ்டம் ஒன்று பட்டு பார்ப்போம். கஷ்டப்பட்டு மாட்டான், அவர் பட்டிருக்காரு. அதை ஒரு சீன்ல சொல்லுவாரு, டியூப் எல்லாம் வச்சு நிறைய வந்து பேட் எல்லாம் மாத்துறது இருக்கும். அப்போ வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு டயலாக் வரும், மாசத்துக்கு 4 நாள் பேட் உனக்கு எப்படின்னா ஒரு நாளைக்கு 10 வாட்டி பேட் மாத்துறேன், எனக்கு எப்படி இருக்கும்? இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். நீ கொழுப்பு எடுத்து அடி வாங்குறது, நீ வில்லன் போய் சொல்லுவாங்கிட்டு நீ வெறுத்தாம நீ அறந்ததுனால நீ வந்து அடிபட்டது. அதுக்கும் அந்த பொண்ணுங்க நேச்சுரலா வந்து லைஃப்ல கஷ்டப்படுறதுக்கும் இதுக்கு லிங்கே கிடையாது. எனக்கு புரியல. இப்போ வந்து ஓகே, இது வந்து சரி ஆயிட்டாரு ஒரு பக்கம், ஒரு கட்டத்துல வந்து சரியானதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை. சரியாகி வெளியே வரும்போது தான் அந்த இன்னொரு ஹீரோயின் சைடு செட்டப் இருக்கும்ல, அதை மீட் பண்ணுவான். மீட் பண்ணி சும்மா இல்லாத கொழுப்படுத்த நான் என்ன பண்ணும், பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் மறந்துடுவான். இவ்வளவு கூட்டிட்டு போய் தனியா வருவாங்களா அவங்க தாத்தா வீட்டுக்கு கூட்டு போய் அங்க நல்லா ஜாலியா இருப்பேன். ராஷ்மிகாவை லவ் பண்ணதை விட ரொம்ப அதிகமா லவ் பண்றாரு. ஆமா, ஒரு மாதிரி ஜூஸ் போட்டு கொடுக்கறது. இன்னொரு சீன்ல உடம்பு சரியில்லாதப்ப ராஷ்மிகா என்ன பண்ணிருப்பான்னா அடிப்பான். ஒரு மாதிரி அந்த கிச்சன்ல இருக்கும்போது இவன் பின்னாடி நின்று அடிக்கிற சீன். இந்த பக்கம் வந்து மானே தேனே பொன்மானேன்னு ஜூஸ் எல்லாம் போட்டு. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? நான் ஏத்துக்க முடியாத சீனு, அந்த குக்கியா அடிச்சு வச்ச காய் கூட்டு வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கூட்டு வந்து எனக்கு இந்த கலர்ல கார் வேணும் அப்படின்னு உனக்கு அது வந்து நின்னோடனே வெடிச்சிருச்சது. அப்பதான் வந்து இந்த 2வது வந்த அந்த பொண்ணு வந்து ஒரு உண்மையை சொல்லுது, நான் வந்து உண்மையா உன்னை லவ் பண்ணல, நான் வில்ல அமிச்சால, ஆனா கோபால் உங்க அன்பு முன்னாடி என்னோட நடிப்பு தோத்து போச்சு கோபால்ன்ற மாதிரி நீங்க வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் நான் வச்சுக்கிறேன், என்ன நீங்க வச்சுக்க முடியாது. அதான் நான் உண்மையா வந்து உன்னை லவ் பண்ணிட்டேன், அதான் நான் வந்து உண்மையை சொல்றேன், இவன் தான் வில்ல சொல்லிட்டு வில்லம் கூட போயிருவான். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ரிவீல் பண்ணுவாரு, அது உண்மையா உங்களை வந்து இல்ல, நான் வந்து உண்மையை வெளியே வாங்குறேன், இவ்வளவு ஜாலியா உனக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்து நல்லா டேக் கேர் பண்ணி ரோல்ஸ் ராய்ஸ் உனக்கு வாங்கி கொடுத்தேன். அவர் எப்படி நான் சும்மா சமாளிக்கிறேன், நிறைய தெரியும் உனக்கு தெரியுதான் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அப்படியே வீட்டுக்கு போவாரு. இவ்வளவு நாள் இவங்க கூட ஜாலியா இருந்தோம், இப்ப ஹீரோயின் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ ஹீரோயினுக்கு வந்து டவுட் வந்துடும், இவன் ஏதோ திருட்டு வேலை தான் பண்ணுவாங்க அந்த நாய் சொல்லி டவுட் வந்துடும். ஆக்சுவலா அந்த சீனுமே எனக்கு பிடிக்கல. எப்படின்னா ஹீரோ ஃபர்ஸ்ட் கோவமா இருப்பான், ராஷ்மிகா அந்த சிங்க பிரதர்ஸ் எல்லாம் கேட்பா, டென்ஷனா இருப்பான். ஆனா ரன்பீர் கபூர் மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமா ஆசையா வெல்கம் பண்ணுவான். வா இது ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருந்தேன், இவ்வளவு நேரம் கடுப்புல தானே உட்காந்துருந்தேன், நியாயமா வந்தவனே அற விட்டுருக்கணும். மூட் ஸ்விங்ஸ் அதிகமா இருக்கு இந்த பிள்ளைக்கு. ஒரு கட்டத்துல இந்த ஆள் வந்து உண்மையை சொல்றான், அந்த பொண்ணு வந்து க்ளோஸா இருந்தேன்னு சொன்னோடனே டென்ஷன் ஆயிடுவா, நீ அப்படி இருந்தியா இப்படி இருந்தியா, என் கூட அப்ப என்ன லவ் பண்ணதா என்ன பிரச்சனையா சொல்லி பயங்கரமா அந்த சீன்லாம் ராஷ்மிகா அவரோட நல்லா நடிச்சிருக்கோம். ஒரு ஆளே கிடையாது, நான் கிளம்பி போறேன் அப்படின்ற மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கோம். எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு டிவோர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது சொல்லிட்டு இந்த ஆள் அப்பயும் வந்து உட்காந்து சமாதானப்படுத்துறது, துப்பாக்கி தாண்டி ஒய்ஃபை சுடாம பக்கத்துல இருக்க செவரை சுட்ட உடனே குழந்தைங்க எல்லாம் ஏஞ்சிருக்காங்க வருவாரு. ஆமா, எல்லாருக்கும் வந்து என்னடா அது குழந்தைங்க முன்னாடி நடந்துக்கிட்டோம் சொல்லி 2 பேருக்கும் ஒரு ராஷ்மிகா வந்து இந்த மாதிரி கட்டில் உட்காந்துருக்கோம், இது வந்து காலை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாரு. இது வந்து எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயல். ராஷ்மிகா அப்ப வந்து டிராமடைஸ்ட் ஆயிருக்கணும், டிராமடைஸ் ஆகி டென்ஷன் ஆகி நீ தயவு செஞ்சு நீ இந்த வீட்டை விட்டு வெளில போ, ரூம் விட்டு வெளில போ, நானே போயிடுறேன்டா. ஆனா இவன் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து 2 பேரும் நான் சொன்ன தெரியுமா ஒரு எமோஷனல் சீன் ஒன்று நடக்கும், அதை கெடுக்கிறதுக்கு வரும் அப்படின்னு. இதோட 3வது ஆக்சுவலா இதுதானே அன்கண்டிஷனல் லவ். என்னதான் அவன் அடிச்சாலும் புடுங்கினாலும் அதுதான் அன்கண்டிஷனல் லவ். சுகமா இருக்கா சுகமா இருக்கு. ஆக்சுவலா இப்படிதான் இப்படி நினைக்கணும்ன்றதுக்காக தானே அவங்க எடுக்கிறாங்க. இப்படி இருக்கிறது தப்பும் இல்ல அப்படின்னு தோணும். அதுதான் சொல்றேன். ஏன்னா இப்ப இவன் இந்த மாதிரி ஹேண்டில் பண்றான்னா அந்த சைட்ல இருந்து ஒரு அப்போசலாவது வரணும்ல. ரியாலிட்டியில அப்போசல் வரும், வரவே மாட்டேங்குது. சரி பிளேனுக்கு போலாமா, ஓகேவா. இன்னொரு சீன்ல வந்து சமையல்கார அம்மாவும் ராஷ்மிகாவும் சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஆள் வந்து ஹீரோ வந்து உட்காந்துருப்பான்.
இப்படின்னு கூப்பிடுவான், ட்ரெஸ்ஸை கழட்டிடுமா, அது கழட்டி வந்து நிற்கும். இன்டிமேட் சீன் காமிக்கிறது தப்பு கிடையாது, ஃபுல் ரொமான்ஸ் காமிக்கிறது, செக்ஸ் காமிக்கிறது தப்பு கிடையாது. அதுக்குன்னு ஒரு லிமிட் ஒண்ணு இருக்குது. உண்மையாவே ரொமான்டிக்கா இருக்கிறதுக்கு பரவாயில்ல. இன்டிமேசிக்கும் நியூசன்ஸ்க்கும் வித்தியாசம் கரெக்ட், கரெக்டான வேர்ட். நியூசன்ஸா இருக்கிறது தான் லவ்ன்ற மாதிரி அதை எடுத்துட்டு போய் அன்கண்டிஷனல் லவ்ல சேர்த்துறாங்க. இந்த மாதிரியான கேவலமான சீன்கள்ல இருந்து உள்ள நிறைஞ்சு வந்துகிட்டே இருக்குது. இன்னும் நம்ம வந்து வில்லன் பக்கத்தே நம்ம ஏன் போல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பாபி தேவல் வந்து நல்லா நடிச்சிருப்பாரு, ஆனா அவருக்கு ஸ்பேஸே இல்ல. கிளைமேக்ஸ் மட்டும்தான் வருவாரு. வில்லனுக்கு வந்து நல்ல இன்ட்ரோ, நல்ல வயலண்டான வில்லன், சூப்பரா இருந்துச்சு. பேசாமலே வில்லத்தனம் பண்றாரு, சூப்பரா இருக்கும் போதுன்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஹீரோக்கு வந்து இவன் தான் வில்லன் ஒரு பாயிண்ட்ல தெரிஞ்சிடும், இவனை தான் நம்ம போய் அடிக்கணும்னு தெரிஞ்சிடும். அப்பதான் பிளாஷ்பேக் வரும். இந்த மாதிரி தாத்தா கதை சொல்லுவாரு. எனக்கு தம்பி ஒருத்தர் தான், அவன் தேவையில்லாத வேலை பண்ணா, நான் ஃபேக்டரி விட்டு துரத்திட்டேன், அவன் போய் சூசைட் பண்ணிட்டான், ஆனா அவனோட வம்சாவளி தான் இவன். இவங்க வந்து அந்த கிரட்ஜ் வச்சுட்டே இருக்காங்க. இப்ப நம்ம பழி வாங்குறாங்கன்றது அண்ணன் தம்பிங்க தான் ஒரு இடத்துல ஒரு அண்ணன். அதாவது எப்படின்னா மகாபாரத போர் இது. அதாவது கர்ணனும் வந்து அர்ஜுனனும் வந்து அண்ணன் தம்பிங்க தான். அப்படிதான் இவன் தான் கெட்டவன் தெரியுது இல்ல. ஆக்சுவலா அவன் என்ன பிளான் பண்ணிருப்பானா, அவனுக்கு ஒரு தம்பி இருப்பான். பப்ளு வந்து வில்லனோட தம்பி, வில்லனுக்கு இன்னொரு தம்பி இருப்பான். அவன் தான் இவனுக்கு வந்து கம்யூனிகேட்டர், பேச முடியாது. ஆமா, வில்லனுக்கு இன்னொரு தம்பி இருப்பான், அவன் வேற ஒரு நாட்டுல புச்சரா இருப்பான். வில்லனோட பிளான் என்னன்னா, அந்த தம்பிக்கு வந்து சர்ஜரி பண்ணி ரன்பீர் கபூர் மாதிரியே மாத்தி, ரன்பீர் கபூர் இங்க இருக்கும்போது, அதாவது அந்த சைடு வச்சிருப்பார்ல, அவங்க கூட இருக்கும்போது அந்த வில்லனோட தம்பி அனுப்பி குடும்பத்தை எல்லாம் கொள்ளலாம். ஏன்னா இப்ப குடும்பத்துல கடைசியா என்ன தோணுனா, சரி நம்ம பாதுகாத்தவனே ஏன் இப்ப நம்மள கடைசியா கொல்றான், இப்படி ஒரு பிளான் போட்ட வில்லனை கொல்லணுமா இல்லையா. சண்டை போடுவானுங்க, இந்த மியூசிக் ஓடும், ஒரு எமோஷனல் மியூசிக். அதாவது ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன சண்டை, அது வந்து ஏர்போர்ட்ல பண்ணிக்கிறாங்க. ஒண்ணு இல்லடா, ஒரு சின்ன பாயிட்டா. அப்ப கூட ஹீரோ கேட்பாரு, நீ அண்ணன் தானே, இப்ப கூட வந்து விட்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு நான் வந்து திருந்தி நம்ம ரெண்டு பேரும் கூட சேர்ந்துடலாம் அப்படின்னு அவர் வந்து சிப்பத்தை வந்து காமிச்சோடனே சரி திருப்பி வராது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. இதுக்கு மேல உனக்கு கொள்றதை தவிர வழி இல்ல. கழுத்தை கர ஒரு வழியா வில்லனும் செத்துட்டான். ஃபைனல் வில்லன் இல்ல இல்ல போஸ்ட் கிரெடிட்ல. ஆமா, பெரிய தேனோஸ் மயிராண்டி கடைசியா வராது, கான்செப்ட போட்டுட்டு காத்துட்டு வராது. அவர் வந்து வில்லனை சாவடிச்சாரு. இப்ப வந்து குடும்பத்தை காப்பாத்தி. இதுக்கப்புறம் என் அப்பாவுக்கு வந்து எதுவுமே ஆகாதுன்னு சொல்றப்பதான் ஒரு ரிப்போர்ட் வருது, டாக்டர் ரிப்போர்ட். அப்ப அவங்க அப்பா பாருங்க எவ்வளவு தெளிவா இருந்திருக்கான். சரி எல்லாரையும் கொல்லு, அப்புறமா சொல்றேன். எனக்குப்பா தம்பி, எனக்கு வந்து லுக்கிமியாப்பா, பிளட் கேன்சர், அதை வந்து குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்காக ஆக்சுவலா நெஞ்சில அடி வாங்கி வில்லனுக்கு இது தெரிஞ்சிருந்தா எப்படி நானே 6 மாசத்துல என்னதான் கொல்லணும். அப்பயும் நம்ம ஹீரோ சம்பாதிக்க மாட்டாரு. உனக்கு எதுவும் ஆகாதுப்பா, அமெரிக்கால இதெல்லாம் ரொம்ப சாதாரணம், நம்ம அமெரிக்காவுக்கு போலாம், அங்க வச்சு ஆபரேஷன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணலாம், உனக்கு சரியாயிடும்பா அப்படின்னு கான்பிடன்ஸ் வந்து விட்டு விடாம பேசுவாங்க. அந்த எமோஷனல் சீன் வரும். அதாவது ஸ்டார்டிங்ல வந்து ஒரு எமோஷனல் சீன் வந்து அப்பா பையன் கனெக்ட், அது கனெக்ட் எல்லாம் வரும். நடுவில் நடந்தது எல்லாம் புல்ஷிட். இப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவன் அப்பா கிட்ட போயிட்டு நீங்க வந்து பையனா நடிங்க, நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, நீங்க எப்படி பேசுவீங்க, நான் நடிச்சு காட்டுறேன் அப்படின்னா அது நல்லா இருக்கும். ஆக்சுவலா அப்பதான் அந்த பிரச்சனையே புரியும், இதுதான் பிரச்சனை, இதனாலதான் இப்படி ஆயிருக்காங்க. இப்போ இதோட வந்து எமோஷனல் சீன் முடிஞ்சிடும். நம்ம லாஸ்ட் வீக்கா வந்து வெளியே போறேன், குழந்தைங்க கூட்ட வெளில போறேன், உங்க கூட இருக்க மாட்டேன், திரும்ப மூட் ஸ்விங் ஆயிரும். அப்போ நம்ம ஹீரோவோட பையன் வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவான். அதுல இருந்து வந்து 2 பேரும் அப்படியே குடும்பம் திரும்ப ஒன்னா சேர்ந்தோம். சுபம் போட்டு ஓகே, நல்ல ஒரு எண்டிங். அத்தோடையாவது முடிச்சிருக்கலாம், அதையும் முடிக்கல. என்ன ஆகும்னா, வேற ஏதோ ஒரு ஊர்ல வந்து சிங்கிள் பிரதர்ஸ் 2 பேரை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு வில்லன் வந்து அவங்கள கொலை பண்ணுவான். கொலை பண்ணிட்டு ஒரு அளவு கொலை பண்ணுவான். அப்போ வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணுவாங்க வில்லனோட ஃபேஸ. பார்த்தா ரன்பீர் கபூரே இருப்பாரு. என்னடான்னு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம்ல, இந்த மாதிரியே சர்ஜரி பண்ணி ஒருத்தர் இருக்காங்க, அவன் தான் இது. அந்த பொண்ணு இங்க இருப்பான். இந்த படத்தை எப்படி வேணா கொண்டு போயிருக்கலாம். வயலன்ஸ் இருக்கட்டும், அடித்தடி இருக்கட்டும், கண்ணெடுத்து சொல்லட்டும், ஆனா இதை வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். கடைசியில முடிக்கிறப்போ இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி அவன் அப்பா பண்ண தப்புனாலதான் இவ்வளவு பெரிய விஷயமே நடந்துருச்சு, இது மாதிரி யாரும் பண்ணாதீங்க, இந்த மாதிரி எந்த அப்பாவும் இருக்கக்கூடாது, இப்படி முடிச்சிருக்கலாம். ஆனா அது கடைசி வரைக்கும் ஒரு ரிக்ரெட்னு ஒண்ணு இல்லவே கிடையாது. திரும்பவும் வந்து பார்ட் 2 இப்போ அனிமல் ஜூக்கு வந்தீங்க, இப்ப அனிமல் பார்க்குக்கு போறீங்க. ஆக்சுவலா அந்த படத்தை விட பெரிய பிரச்சனை இந்த அக்செப்ட் பண்ணி கொண்டாடுறானுங்கல்ல, அவனுக்கு தான் பெரிய பிரச்சனை. படம்ன்றது அந்த ஸ்கிரீனோட முடிஞ்சிடும், இவனுக்கு ரியாலிட்டியில அதை பண்ணுவானுங்க, அது பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி படத்துக்கு இவ்வளவு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் வந்திருக்குன்றது பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம போட இந்த மாதிரி டேரக்டர் பேசின ஒரு விஷயம், அதுக்கு நிறைய தெரிஞ்சவங்க படித்தவங்க ஒரு பதில் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, கட்டணம் பொண்டாட்டியா இருந்தாலுமே அவளோட பெர்மிஷன் இல்லாம அவன் கையை வச்சு அப்படின்னா அது ரேப்புக்கு சம்பந்தம். ஆமா, அது டொமஸ்டிக் வைலன்ஸ். அது இப்பதான் நிறைய பேருக்கு அது வந்து புரியவே வருது. இப்ப அது நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. அது இந்த நேரத்தில் தூக்கிட்டு வந்து இப்படி ஒரு கருத்து சொல்லு. சில பெண்களும் ஆதரிக்கிறவங்களும் இப்படிதான் செய்யறாங்க, இப்படிதான் இருக்கணும், ஆம்பளைனா இப்படிதான் இருக்கணும், அந்த ஆம்பளைக்கே நான் இப்படிதான் இருப்பேன், அவங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு.
அந்த மாதிரி டாக்ஸிக் ஆம்பளைங்க மேல ஏதோ காம்ப்ளெக்ஸ் இருக்குது போல தெரியல. அந்த மாதிரி ரியல் லைஃப்ல ஒருத்தன் வந்திருந்தா அப்படின்னா நீ என்ன ஆயிரம் நீ உயிரோட இருந்திருப்பியா ஃபர்ஸ்ட்? இந்த மாதிரி டேரக்டர் இதுக்கப்புறமா எத்தனை படம் வரப்போகுதுன்னு தெரியல. அவரும் கண்டிப்பா வரும். அது அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டாங்க, அதுதான் இப்ப பெரிய பிரச்சனை. ஓ இது இந்த மாதிரி படம்லாம் வந்து தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் வந்து அப்படின்னா ஸ்வைப் பண்ணிடுங்க, இல்ல ரிப்போர்ட் பண்ணிடுங்க. அது தேவையில்லாத விஷயம் அதெல்லாம். இந்த மாதிரி ஒரு கண்டரான வீடியோக்கு நடுவில் ஒரு சஜஷன், ரயில்வே மேன் பாருங்க, நல்லா பார்க்கிங் பாத்துருங்க. ரயில்வே மேன் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, அது பாத்துருங்க. நன்றி, வணக்கம்.